டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாபிக் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸில் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ்னு கேட்பாங்க. ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சீரிஸ் ஆம்பிளிஃபையர், கரண்ட் சீரிஸ் ஆம்பிளிஃபையர், கரண்ட் சண்ட் ஆம்பிளிஃபையர், வோல்டேஜ் சண்ட் ஆம்பிளிஃபையர். ஸோ இதோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சீரிஸ்க்கு அனதர் நேம் வந்து வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. கரண்ட் சீரிஸோட அனதர் நேம் வந்து டிரான்ஸ் கண்டக்ஷன் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். அதே போல் கரண்ட் சண்டோட அனதர் நேம் வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர். வோல்டேஜ் சண்டோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வோல்டேஜ் சீரிஸோட இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதே போல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சீரிஸ்க்கு இன்க்ரீசஸ். ஸோ இன்க்ரீசஸ்னா இன்ஃபினைட் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினைட்டாக இருக்கும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ்னா 0 லெவல் தான் இருக்கும். ஸோ வோல்டேஜ் சீரிஸ்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினைட், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 0வாக இருக்கும். ஸோ இன்க்ரீசஸ்னா இன்ஃபினைட்டாக இருக்கும், டிக்ரீஸ்னா பார்த்தீங்கன்னா 0 லெவல் இருக்கும். அதே போல் கரண்ட் சீரிஸ்க்கு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ கரண்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினைட், அதே போல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் இன்ஃபினைட். ஸோ இன்க்ரீசஸ்ன்னு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே போல் கரண்ட் சண்டுக்கு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீசஸ், ஸோ 0. அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ், ஸோ இன்ஃபினைட்டு. அதே போல் வோல்டேஜ் சண்டுக்கு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ், ஸோ 0. அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் 0 தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் 0. இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. டிரான்ஸ் கண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட்டாக இருக்கும். அதே போல் டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ஸோ வோல்டேஜ் சண்டுனா அனதர் நேம் வந்து டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ்க்கான கெயின் ஃபார்முலா வந்து இதில் சில டைம் ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஏவி ஏ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 + பீட்டா ஏவி. ஸோ ஏவியோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, பீட்டாவோட வேல்யூஸும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் போதும், எனக்கு கெயின் ஃபைன் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா இதுலேயே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வோல்டேஜ் சீரிஸில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா பாருங்கள், RIF ஈக்குவல் டு RI 1 + பீட்டா ஏவி. ஸோ RIயோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, பீட்டாவோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, ஏவியோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் போதும், என்னால் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண முடியும். அதே போல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் என்னால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இம்ப்ரூவ்ஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 டைப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் தான் ஆகும். ஃப்ரீக்வன்சி டிசார்ட்சன் வந்து 4 டைப்ஸ்க்குமே ரெடியூஸ் ஆகும். நாய்ஸ் அண்ட் நான்-லீனியர் டிசார்ட்சன் பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் 4 டைப்ஸ்க்குமே அதே தான் இருக்கும். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.